வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் குரூப் ஒன்னோட பேப்பர் 3 டாக்ஸேஷன். எப்பவுமே டேக்ஸ் வந்துட்டு குரூப் ஒன்ல கஷ்டமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வேற 2 பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பரை கஷ்டமாக்குவாங்க. ஆனால் லா வந்து பேப்பர் கஷ்டமா இருக்காது. ஜென்ரலாக சொல்கிறேன், கரெக்ஷன் கஷ்டமா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் வந்து பேப்பர் கஷ்டமா இருக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று லென்த்தியாக கொடுக்கறது, இன்னொன்று நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொடுக்கறது. இதுதான் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் ஐசிஐ. ஸோ இந்த தடவை வந்து அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட லென்த்தியாக இருந்தது பேப்பரு. லாவை பொறுத்த வரைக்கும் பேப்பர் அட்டன் பண்ணலாம், ஆனால் கரெக்ஷன் எப்படி டிஃபிகல்ட்டாக இருக்கும். டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஆப்ஷன் இருக்கு. நான் எப்பயுமே போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், லாவை பொறுத்த வரைக்கும் கூட லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஜிஎஸ்டி சம்டைம்ஸ் கஷ்டமாக்குவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ யாரெல்லாம் ஜிஎஸ்டி லைன் பை லைன் தரவா படிச்சு முடிச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பேப்பர்ல ஜிஎஸ்டி ஈஸியாக இருந்திருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனா ஜென்ரலா எப்பவுமே இன்கம் டேக்ஸ் தான் நம்ம பயந்து படிப்போம். அதனால இன்கம் டேக்ஸ் தான் நம்ம முதல்ல எழுதும்போது கூட அவங்களுக்கு ஜிஎஸ்டில பேப்பர் முடிச்சிருக்க முடியாது. எம்சிக்யூ கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. ஸோ இந்த பேப்பர் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ பேப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே டைம் பத்தல, யாருமே 100 மார்க் முடிக்கல. நான் பேசின எல்லாருமே 80, 82, 83 தான் சொல்றாங்க. ஸோ யாருமே 100 மார்க் முடிக்கலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சவங்களுக்கு ஜிஎஸ்டி ஈஸியா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சுன்றாங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சவங்களுக்கு ஜிஎஸ்டி கஷ்டமா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. அண்ட் யாரு ஜிஎஸ்டி பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்களோ, அதாவது ஜிஎஸ்டில சரி இன்கம் டாக்ஸ் நம்ம விட்டுறலாம், அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி நல்லா படிச்சுட்டு போயிட்டு அதுல மார்க் வாங்கலாம் நினைக்கிறவங்க அது வந்து ஓகே சார் எனக்கு அட்டன் பண்ண முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டைம் பத்தல, பிளஸ் கொஞ்சம் ப்ரெஷர், எக்ஸாம் ப்ரெஷர் அப்படின்றதுனாலயே இந்த பேப்பர்ல வந்து ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது நிறைய பேர் சொல்ற பாயிண்ட். ஸோ யாருமே சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அது அப்படிதான் இருக்கும். இந்த டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக யாருமே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங்ல வரமாட்டாங்க. ஏன்னா அது பார்த்துட்டு போன மாதிரியே வரமாட்டேங்குது. எல்லா தடவையுமே நம்ம என்னதான் ஆர்டிபி எம்டிபி எல்லாம் பார்த்துட்டு போனாலும் அது இப்போதான் கொஞ்சம் புதுசாகவே கேட்குற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அது அப்படிதான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா தப்பு கிடையாது. இது நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் தான் இருக்குது அப்படின்றது நான் ஃபீல் பண்றது பசங்கிட்ட கேட்ட வரைக்கும். ஸோ இது ஒரு மாதிரி தான் இருக்கும். செகண்ட் குரூப் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் இப்படி கஷ்டமா இருந்ததுன்னா செகண்ட் குரூப்ல காஸ்டிங் ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காஸ்டிங் ஈஸியாக தான் இருக்கும்ன்ற ஃபீலிங்கு. எஃப்எம்எஸ்எம்ல டைம் பத்தாது அப்படின்ற ஃபீலிங் இது எப்பவுமே ரெகுலராக வரது தான். ஆடிட்டிங் வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்சரை ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ அவங்க என்னவோ கேட்டிருக்காங்கன்றனால நீங்கள் என்னத்தையும் எழுத முடியாது. என்னத்தை கேட்டாலும் ஆன்சர் இதுதான் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வரணும். இதுதான் வந்து செகண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த டிப்ஸ். ஸோ ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க, அன்னைக்கு கூட போட்டிருந்தாங்க ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க ஈஸியாக. அப்படி கிடையாது. இது இப்படி இருந்ததுன்னா அது அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது. ஏன்னா எல்லா பேப்பரையும் கஷ்டமா கேட்க முடியாது. ஸோ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் குரூப் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா செகண்ட் குரூப் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அது இந்த அனுபவப்பட்டதுனால அது ஈஸியா இருக்கான்றது தெரியல. ஆனா இதையே பார்த்ததுக்கு அப்புறம் அதோட கொஞ்சம் நல்லா வந்தா கூட அவ்வாடுன்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ரெண்டாவது, எல்லா கொஸ்டின் பேப்பரையும் டஃபா செட் பண்ணி எல்லாரையும் ஃபெயில் பண்ணி யாருக்கு பிரோஜனம்? ஸோ கொஞ்சமாவது ரிலீஸ் பண்ணணும்ல ரிசல்ட். அப்போ அந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர். பட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் வாங்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஐயோ நான் சொப்பையா பண்ணிட்டேனே, ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஒரு 45, 50 போட்டுருவாங்க. பட் இங்கே பிரச்சனை இந்த ஓவரால் அக்ரிகேட் தான். ஸோ டோன்ட் ஃபீல் மச். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸில் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, ஒரு 55 அந்த ரேஞ்சில் வாங்கிட்டீங்கன்னா டாக்ஸ்ல ஒரு 45 வந்து லால ஒரு 55 வந்துச்சுன்னா ஓவரால் அக்ரிகேட் வந்துடும். ஸோ டோன்ட் வரி மச். ஓகேவா? பட் ப்ரே காட், யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் படிச்சிருக்கீங்களோ யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் செகண்ட் குரூப். ஓகே, ஃபார் செப்டம்பர் எக்ஸாம். யாரெல்லாம் செகண்ட் குரூப்பும் போறீங்களோ இந்த எக்ஸாம், ஆல் தி பெஸ்ட். தைரியமா போங்க. டோன்ட் திங்க் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரூப் அட் ஆல். நல்லா செகண்ட் குரூப் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா போங்க. எனக்கு தெரிஞ்சு காஸ்டிங்ல நிறைய பேருக்கு எக்ஸாம்ஷன் வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃபீல் பண்ணாங்க. நான் அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியே நான் வந்து போன டம் Jan 25 பேசின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ்ல பேசினேன், இதே மாதிரி தான் லாக்கு பேசினேன், அதே மாதிரி தான் டாக்ஸ்க்கு பேசினேன். அப்படியே நீங்க போய் போன என்னோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 3 டாபிக் நான் இது மாதிரி தான் பேசினேன் ஞாபகம் எனக்கு ஜனவரியில. அப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ காஸ்டிங் ஈஸியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வரைக்கும் காஸ்டிங் எதுனால நிறைய பேர் எக்ஸாம்ஷன் எடுத்தாங்க. ஆனா பயந்துட்டு போகல அப்படின்றவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ தயவு செய்து தைரியமா போங்க. பாய், ஆல் தி பெஸ்ட்.